வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். டெக்னோலேருந்து ஒரு புதிய சீரீஸ் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. டெக்னோ போவா அப்படிங்கிற சீரீஸ். பால்கோவா மாதிரி அது என்னடா டெக்னோ போவா? சரி, அதையும் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி மொபைல் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமே. இந்த போவா சீரீஸ்னுடைய மெயின் கான்சன்ட்ரேஷனே பவர், ப்ராசஸிங் பவர் மற்றும் பேட்டரி பவர். அதுவும் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு 10,000 ரூபாய்க்கு செக்மெண்ட்டில் கொடுக்குறது தான் இந்த போவா சீரீஸ்னுடைய எய்மே. இந்த சீரீஸில் முதல்ல வந்திருக்கிற இந்த மொபைல் ஃபோன் டெக்னோ போவா. இதை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கலரில் ஜகதகன்னு மின்னுது. உள்ளே திறந்தா இந்த டெக்னோ போவா மொபைல் தவிர ஒரு டிபியூ ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 12 months ப்ளஸ் 1 month எக்ஸ்ட்ரா வாரண்டி கார்டு ஒன்று இருக்குது. யூசர் மேனுவல், 18 watt சார்ஜர், அப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். பாக்ஸை தள்ளி வச்சுட்டு மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த டெக்னோ போவா மொபைல் முழுக்க பிளாஸ்டிக்கால் பண்ணப்பட்ட ஒரு மொபைல் ஃபோன். கிளாசி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் ஒரு 3.5mm ஆடியோ ஜாக், அப்புறம் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், அப்புறம் ஒரு மைக் இருக்குது. மேல்புறத்தில் எதுவும் கிடையாது. ஒரு சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. இன்னொரு சைடில் கூகுள் அசிஸ்டண்ட்டுக்காக பிரத்யேகமாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ட்ரிபிள் கார்டு ட்ரே, 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் ஒரே நேரத்தில் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. மொபைலினுடைய வெயிட் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெவியான மொபைல் ஃபோன் மாதிரி தான் இருக்குது. 200 கிராம் மேலே தாண்டி போகுது. திக்னஸும் பார்த்தோம்னா ஒரு 9.4mm திக்னஸ் இருக்குது. ஆனால் இதுக்கான காரணம் என்னென்னா இவங்க 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. மொபைலை கையில் பிடிக்கிறதுக்கு அந்த கர்வ்ஸ்லாம் இருக்கிறதுனால வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனாக இருக்கிறதுனாலையும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பின்புறத்தில் ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கிற பொட்டு நாச்சுக்குள்ளே ஃபேஸ் அன்லாக்கிங் மெக்கானிசமும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. அந்த டிஸ்பிளே பார்த்தோம்னா ஒரு 6.8 inch HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சுற்றி இருக்கிற பெசல்ஸ் ஓரளவுக்கு தின்னாக இருக்குது. ஆனால் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் ஆவரேஜ் பிரைட்னஸ் தான் சொல்லுவேன். கலர்ஸ் நேச்சுரலாக இருக்குது. டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே டார்க் மோட், ஐ கேர் மோட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிறுசாக ஓரமாக இருக்கிற அந்த பொட்டு நாச்சும் டிஸ்பிளே பார்க்குறதுக்கு ரொம்ப இடையூறாக இல்லை. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவங்க HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது ஓகே, நம்ம மன்னிச்சு விட்டுறலாம். அடுத்தபடியாக நம்ம கேமராவை பற்றி பார்ப்போம். பின்புறத்தில் 4 கேமரா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் 3 கேமரா தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கேமரா 16 MP கேமரா, அது தவிர ஒரு 2 MP மேக்ரோ சென்சர், 2 MP டெப்த் சென்சர், அப்புறம் 4ஆவதாக இருக்கிற அவங்க கேமரான்னு சொல்கிற ஒரு பேசிக் சென்சர் என்னென்னா ஒரு AI சென்சர். இது வந்து எக்ஸ்ட்ரா லைட் இன்ஃபர்மேஷன் வாங்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அந்த இமேஜ் என்ன அப்படின்னு ப்ராசஸ் பண்ணுறதுக்காக உதவக்கூடிய ஒரு சென்சர் தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட் கேமராவும் சரி, ரியர் கேமராவும் சரி, இரண்டுலேயுமே இந்த மொபைல்னால 2K வீடியோ வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் அவ்வளோவா கொடுக்கல. ஒரு சில சாம்பிள்ஸ் நீங்கள் பாருங்கள். பட் இரண்டுலேயுமே ஃப்ரண்ட் கேமராக்கும் பேக் கேமராக்கும் வீடியோ எடுக்கிறப்போ வீடியோலேயே போகே மோடும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். இதனுடைய எஃபெக்ட் ரொம்ப ஒன்றும் சூப்பராக இல்லை. ஆனால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறது நல்ல ஒரு விஷயம் தான். மற்றபடி 16 MP மெயின் கேமரா எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸை பார்த்தோம் அப்படின்னா அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது. டைனாமிக் ரேஞ்ச் அவ்வளோவா இல்லை. கலர் சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சில சமயம் நீங்கள் நல்ல ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். அது வந்து லைட் கண்டிஷன்ஸில் பொறுத்து இருக்குது. அந்த 2 MP மேக்ரோ சென்சர் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த டெப்த் சென்சர் ஒழுங்காக வேலை பார்க்குது. போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறப்போ பேக்ரவுண்ட் பிளரிங் நேச்சுரலாக இருக்குது. ஏஜ் டிடெக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. செல்ஃபி கேமரா கொஞ்சம் எக்ஸ்போஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் லோ லைட்டில் கூட நல்ல செல்ஃபி எடுக்கலாம் போல் இந்த மொபைல் ஃபோன் வச்சு. ஹார்ட்வேர்னு பார்த்தோம்னா இந்த மொபைலில் வந்து ஹீலியோ G80 ரன் ஆகிட்டு இருக்கு. 2 வேரியண்ட், அதாவது 4GB 64GB வேரியண்ட்டுடைய விலை 9,999 rupees, 6GB 128GB வேரியண்ட்டுடைய விலை 11,999 rupeesக்கு அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு அவங்க தேவையான எல்லா சென்சரும் கொடுத்துட்டாங்க. கேமிங் இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் தாராளமாக நீங்கள் விளையாடலாம். ஆனால் லோ கிராஃபிக்ஸில் வச்சு விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு கேம் பிளே கிடைக்கும். பட் கேமிங்கை தவிர ஒரு எவ்ரிடே யூசேஜுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான மொபைல் ஃபோன் இந்த டெக்னோ போவா. ஆனால் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இந்த UIயில் எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் இருக்குது, ஆட்ஸ் வரும். அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ரெக்கமெண்டேஷன், நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் தொந்தரவு பண்ணும். Android 10க்கு மேலே iOS 7 அவங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ப்ளோட்வேர் மற்றும் ஆட்ஸை வந்து கண்டிப்பாக அவங்க குறைச்சி தான் ஆகணும். அது தவிர இந்த UIயில் யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நிறைய இருக்குது. வாட்ஸ்அப் மட்டுமே யூஸ் பண்ணுறவங்களுக்கு வாட்ஸ்அப் மோட் ஒன்று இருக்குது, பைக் மோட் இருக்குது, சோஷியல் டர்போ மோட் இருக்குது. உங்களுடைய ஃபோட்டோஸோடைய சைஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஃபோட்டோ ப்ராசஸிங் மோடு கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து சேவ் பண்ணுறதுக்காக, பேட்டரி ரொம்ப நாள் வர்றதுக்காக பவர் பூஸ்டிங் மோடெலாம் வேறு இருக்குது. ஆனால் பேட்டரின்னு பார்த்தோம்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 watt சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதை வச்சு நம்ம சார்ஜ் பண்ணுறப்போ ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 2.25 மணி நேரம் ஆகுது. ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இந்த மொபைல் ஃபோன் தாராளமாக ஒரு மீடியம் யூசேஜுக்கு ஒரு 3 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்குது. ஸோ டெக்னோ போவா வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா மொபைல் ஃபோன் கொஞ்சம் திக்காக இருந்தாலும் 6000 mAh பேட்டரி இருக்கிறதுனால இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்குது.
தெரியுது. ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ், ஆவரேஜான கேமரா, பார்க்கிறதுக்கு ஓரளவுக்கு லுக்கா இருக்கக்கூடிய ஒரு டிசைன், யூஐல இருக்கக்கூடிய ப்ளோட்வேர் மற்றும் ஆட்ஸ் மட்டும் அவங்க குறைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த டெக்னோ போவா மொபைல் போனை நான் தயக்கம் இல்லாம ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த மொபைல் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.